என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பிளான்ட் பேஸ்ட்ல பண்ணக்கூடிய சத்து மாவு மாதிரி அனிமல் பேஸ்ட்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு? அதில இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்சர்ன்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சா எப்படி சத்து மாவு நமக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு உணவுல சிக்கனு, டக்கு, பீஃபு, ஃபிஷ்ஷு இது எல்லாமே சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேட்டியா இத வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? அப்படின்றத தான் யோசிச்சேன். இதில வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கடைசியில ரெக்கமெண்டேஷன்ஸ் இதுவும் வந்து நான் இதுல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்ப்போம். முதல்ல கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல்ஸ் கிடைக்கும். காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் புரோட்டீன். ஒரு அனிமல் பேஸ்டு புரோட்டீன்ஸ்லயும் சில எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்னாக்குறோம் அப்படிங்கும்போது ஒன்னுத்துக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணிக்கும். கம்ப்ளீட் ப்ரொஃபைலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சிக்கன்ல வந்து ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட் அதிகமா இருக்கும். இப்போ ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஒரு பேலன்ஸ்டு அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணும். செகண்ட் விஷயம் வெரைட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஒரு புரோட்டீன் சோர்சஸ்லயுமே யூனிக்கான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து லீன் புரோட்டீன் அதிகமா இருக்கும். ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து உங்களோட ஹார்ட்டுக்கும் பிரெயினோட ஹெல்த்துக்கும் நல்லது. பீஃப் வந்து உங்களோட எனர்ஜி அண்ட் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு அயன் அண்ட் ஜிங்க் வந்து தருது. இந்த மாதிரி ஒரு புரோட்டீன் சோர்சஸ்லயும் வித்தியாசமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும். மூணாவது விஷயம் வந்து டேஸ்ட். கண்டிப்பா வந்து காம்பினேஷன் ஆஃப் அனிமல் புரோட்டீன் சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டியா இருக்கும். ஒரு ரிச்சர் ஃபீலிங் வந்து தரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டும் வச்சு ஒரு பேட்டி பண்றோம் அப்படின்னா அது வந்து சிக்கனையும் அது கூட டக்கையும் சேர்த்து பண்ணக்கூடிய பேட்டியை விட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிச்சரான ஃபீல் வந்து தரும். உங்களுக்கு இந்த காம்பினேஷன்ல இருந்து கிடைக்கிறது என்னன்னா டிஃப்ரெண்ட் ஃபேட் அண்ட் டிஃப்ரெண்ட் புரோட்டீன். இந்த டிஃப்ரெண்ட் ஃபேட் அண்ட் டிஃப்ரெண்ட் புரோட்டீன் சப்போர்ட்டிங் மசில் growth அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ வந்து ஓவரால் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ்ல முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைஜஷன் டைம் வந்து எடுக்கும். ஸோ இது மூலியமா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பீஃப் கொஞ்சம் டைஜஷன் டைம் அதிகமாக எடுத்துக்கும். கம்பேர் பண்ணும்போது எதோட கம்பேர் பண்ணும்போதுனா ஃபிஷ்ஷையும் சிக்கனையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பீஃப் டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொரு விஷயம் டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் கன்சம்ஷன் வந்து இல்லை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ்டான டயட்டா எடுத்துட்டு போகாம அந்த பேட்டி மட்டுமே அதிகமா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நாளடைவில் வந்து கிட்னி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னொன்னு ஹையர் கேலரி கண்டென்ட். இப்போ நீங்க வந்து ஒரு வெயிட் லாஸ்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இதுல நீங்க சேர்க்கக்கூடிய அதிகமான ஃபேட் உள்ள விஷயமான பீஃப் டக் இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த பேட்டியோட ஓவரால் கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ற வழி வந்து வகுக்கும். இது நீங்க தொடர்ந்து அதிகப்படியா எடுத்துக்கிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் கண்டிப்பா போட தான் செய்யும். நீங்க ஒழுங்கான ஆக்டிவிட்டி மூலியமா அதை வந்து ஈக்குவல் பண்ணாத வரைக்கும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்றீங்க அப்படிங்கும்போது இது வந்து பேலன்ஸ்டா இருக்கும். நாலாவது விஷயம் வந்து காஸ்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இப்போ பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன் இருந்தாலும் சரி அனிமல் பேஸ்டு புரோட்டீன் இருந்தாலும் சரி ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் வந்து வரும். இதை நீ எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமல் பேஸ்டு புரோட்டீன் கூட நீங்க பிளான்ட் பேஸ்டு புரோட்டீனை கம்பைன் பண்ணி எடுக்கும்போது என்னன்னா கரெக்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இது ஒரு பேலன்ஸ்டான டயட்டாவும் வந்து இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த பேட்டியில ராபிட், சிக்கன், பீஃப் இது மூணுத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்றீங்க அப்படின்னா இது தரக்கூடிய காஸ்ட்டை விட சிக்கனையும் பிளான்ட் பேஸ்டு புரோட்டீனான பீன்ஸையும் நீங்க கம்பைன் பண்ணி பேட்டி பண்றீங்கும் போது இது வந்து காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபைனல் தாட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஜஸ்ட் சிம்பிள். வெரைட்டி இஸ் கிரேட் பட் பேலன்ஸ் இஸ் கீ. நீங்கள் ஒகேஷ்னலி இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இது வந்து மேபி பெனிஃபிஷியல் தரலாம். ஆனால் ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா போர்ஷன் சைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கணும். நீங்கள் அதில் வந்து என்னென்ன சேர்க்குறீங்க அது ஒன்று எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் வந்து தருது, எத்தனை கிராம்ஸ் அதை கூட கம்பைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ப்ரோட்டீன்ஸும் ஃபேட்டையும் வந்து உங்களால் மெஷர் பண்ண முடியும். அந்த மெஷர் பண்ணி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வந்து தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேஷியோ வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி சாப்பிட்றீங்கும் போது அது நல்ல விதமாக இருக்கும். உங்களோட பிளேட்டை வெஜிடபிள்ஸு, ஹெல்தி ஃபேட்ஸு அண்ட் ப்ரோட்டீன்ஸோட நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நீங்க வந்து ஒரு அனிமல் பேஸ்டு சூப்பர் பேட்டி ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரியான அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். அக்கௌண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு.